गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पजाय विद्महे कृणीयस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த 1.5 வருஷமா நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இது மார்கழி மாதம். உங்களுக்கு ஏற்கனவே இதே காணொலிகளில் நம்ம யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கேன். இந்த திருப்பாவை திருவம்பாவை இன்னைக்கு மிகச்சிறப்பாக கொண்டாடி காலை வேளையில திருப்பள்ளி எழுச்சியில் பாடுறா இல்லையா 3:30-4 மணிக்கு. அதுவே நம்ம மகாபிரிவா ஏற்படுத்தப்பட்டது தான். இதே திருவிடம்போது ஏற்படுத்தப்பட்டது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது ஒரு முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு கிறிஸ்மஸ், இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். கிறிஸ்மஸ் உலகெங்கிலும் விடுமுறை. என்ன அன்பால் கட்டி போட்டவர் இயேசு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் பெரியவா தங்கியிருக்கார். பல வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். மடத்தில் ஸ்ரீமடம் காஞ்சி பெரியவா எங்கெங்கெல்லாம் ஸ்ரீமடம் நம்ம கேம்ப் போடுறாலோ அங்கெல்லாம் பார்த்தோன்னா அவளை பார்க்கறதுக்கு அதீதமான கூட்டம் அலமோதும். அன்றாடம் வாழ்க்கையை வாழ்றவாழ்ந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள், மந்திரிகள், வெளிநாட்டு பிரஜைகள், வெளிநாட்டு முக்கியஸ்தர்கள்னு பெரியவாளை பார்த்து அவருடைய கிடைக்கன் தன் மேலே படாதா, ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு ஏங்கி தவிச்சு அவரை பார்க்கறதுக்கான கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பெரியவாளை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விடிகாலில் 3:30க்கெல்லாம் எழுந்துட்டுவார். நம்ம மார்கழி மாதம் எழுந்திருக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், குளம் போடுறது இந்த காலத்தில் முன்னாடிகள். ஆனால் பெரியவாளை பொறுத்த வரைக்கும் சன்னியாசம் எடுத்துன்றதுலேருந்து அவருடைய இறுதி மூச்சு வரை பார்த்தோம்னா காலைல 3:30க்கெல்லாம் எழுந்துட்டுவார். குளிச்சுட்டு காலை கட்டணம் குளிச்சுட்டு சந்திரமுனீஸ்வரர் பூஜை வராமல் செஞ்சு 5:30-6 மணிக்கெல்லாம் ஏகாந்தமான தரிசனம் கொடுக்கறதுக்கு ஆசனத்தில் அமர்ந்துடுவார். அது டைம் போகிறதே தெரியாது. அழகான புன்னகையோட தரிசனம் கொடுத்துட்டே இருப்பார். இந்த மாதிரி ஒரு நாள் இப்பயும் கூட பார்க்குறேன்னா அதிகமாக நடக்கிறது கிடையாது. பட் அந்த காலத்திலாம் பார்த்தோன்னா ஸ்கூலில் குவார்டர்லி ஆஃப்வர்லி விடுமுறையில் பார்த்தோன்னா குழந்தையோட எக்ஸ்கர்ஷன் கூட்டின்னு போகிற உண்டு, இன்பச் சுற்றுலா கூட்டின்னு போகிற வழக்கம் உண்டு. அந்த காலத்தில் மிகப்பெரிய இந்த தீம் பார்க்லாம் இப்போ இருக்குது இல்லையா, அது 500 ரூபா கட்டு 1000 ரூபா கட்டு அது பண்ணி இந்த வாட்டர் ஃபால்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் கிடையாது. பல முக்கியமான நீர்வீழ்ச்சிகள், கோயில்கள், தேவாலயங்கள், மசூதிகளுக்கெல்லாம் குழந்தைகளை கூட்டு போகிற வழக்கம் உண்டு வாத்தியார். எல்லா மத குழந்தைகளும் எல்லா கோயிலுக்கும் போகும். சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும், நம்ம என்ன மதம் என்ன ஏது என்னங்கிறதுலாம் ஒன்றும் தெரியாது. இப்போ தெரியற மாதிரிலாம் அந்த காலத்தில் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம காஞ்சிபுரத்தில் மகான் தங்கியிருந்த போது நல்ல கூட்டம். மத்தியானம் ஒரு 12-12:30 மணி இருக்கும். ஒரு தினசரி எப்போதுமே நம்ம பெரியவாளை தரிசிக்க ஒரு பக்தர் ஒரு 7 கிலோ காய்கறிகள், அவா தோட்டத்தில் விளைஞ்ச 4-5 வாழைப்பழம் தாரும் பழுத்திருக்கு. இதில் நம்ம மரத்திலே பழுத்த தாரையும் எடுத்துன்னு வரும். எடுத்துகிட்டு அவர்கிட்ட நம்ம பெரியவாள்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார். அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதங்களை கொடுத்து அனுப்பிச்சுடுறான் பெரியவா. அப்போ தன்னுடைய பக்கத்தில் இருந்தவரை கூப்பிட்டு, பெரியவா மணிமாமான்னு நினைக்கிறேன், மணிமாமா கூப்பிட்டு, மணி இந்த பழத்தில் ஒவ்வொரு பழமாக பிச்சு இந்த 2-3 தட்டில் கூட தட்டில் வை அப்படிங்கிறார். மணிமாமாவுக்கு ஒரு ஆச்சரியம். பெரியவா நார்மலாக அதெல்லாம் இம்மிடியட்டாக அதையும் சொல்ல மாட்டேன், செய்ய சொல்ல மாட்டேன். அன்றைக்கி உடனே செய்ய சொன்னேன். இவரு சரி பெரியவாள் கெட்டால் அதுக்கு எதிர்பேச்சு உண்டா, உடனே எடுத்து வைக்கிறார். கரெக்டாக ஒரு 300 பழம் இருந்துருக்கும். எடுத்து வைக்கிறார், தனித்தனியாக வச்சுருக்கு.
அதுக்கப்புறம் 12:30 1 மணிக்கு பார்த்தோம்னா ஓரளவு கூட்டம் குறைஞ்சிடுது. திமுன்னு சின்ன குழந்தைகள் கூட்டம், ஸ்கூல் யூனிஃபார்ம் அவ்வளோ குழந்தைகள் பார்க்குறதுக்கே மணியாக இருக்குல்ல ஒவ்வொரு குழந்தைகளும் பார்க்குறதுக்கு. எல்லோரும் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வரார். எல்லோரும் வர, வாத்தியாரனும் வரார். பெரியவாளை இந்த குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தையாக நமஸ்காரம் பண்ணி பெரிய ஒரு சில குழந்தைகள் உன் பேர் என்ன, ஏது, என்ன பண்ணுற, என்ன படிக்கிறான்னு கேட்குறாரு. கொஞ்சம் விசாரிக்கிறார். அவளை குழந்தைகளுக்கு தன்னுடைய தாத்தாவை பார்த்தா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி வருமோ அந்த மாதிரி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு. பெரிய மடம் இல்லையா, ஆடி விளையாடிட்டு இருக்கிற குழந்தைகள். ஒவ்வொரு குழந்தையாக வர, ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பழம் எடுத்து கொடுக்குறார். கடைசியாக ஒரே ஒரு பழம் இருக்குது. கடைசியாக ஒரு பையன் வரான். கரெக்டாக அந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பழத்தட்டு இருந்த பழம் தீர்ந்து போடுது. என்ன ஒரு ஆச்சரியம் வரும். எத்தனை குழந்தைகள் வந்தோ கரெக்டாக அத்தனை பழம் தான் அந்த தாரில் இருந்திருக்கு. அத்தனை பழங்கள் கரெக்டாக ஒன்றுன்னா கொடுத்துருக்கார். அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அது எத்தனை குழந்தைகள் வந்தது, அத்தனை அளவு அந்த பழம். பெரியவாளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? யாருக்குமே தெரியாது. சாட்சாத் இந்த பரமேஸ்வரனுக்கும் பெரியவாளுக்கும் தான் பிடிக்கும். அந்த குழந்தைகள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லா குழந்தைகள் கிளம்பி படுத்து எல்லாரையும் சாப்பிட சொல்கிறோம். எல்லோரும் ஒரு வாரம் உட்காந்து தெரிஞ்சாலும் அந்த காலத்தில் பாக்குத்தட்டில் கொடுக்குற எல்லோரும் குழந்தைகள் சாப்பிட்டுட்டு குழந்தைகள் சாப்பிட்டா கிளம்பி போட்டான். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் மணி இருந்தா இல்லையா, கைங்கரியக்காரர் மணி பெரியவாட்ட இருக்கிற பெரியவா, நீங்கள் வந்து ஆச்சரியமாக இருக்குது, யாருக்குமே விபூதி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணலையே இந்த குழந்தைகளுக்கெல்லாம், ஏன் பெரியவான்னு கேட்குறேன். பெரியவா சொல்கிறா, என்னப்பா உனக்கு இது கூட தெரியாதா? அந்த வந்திருந்த குழந்தைகளெல்லாம் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துலேருந்து வந்திருந்த குழந்தைகள் 200-300 குழந்தைகள் வந்துருந்துட்டே கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துருக்கு. அதில் நிறையா பேர் கிறிஸ்துவா இருப்பா, இந்துக்கள் இருப்பா, முஸ்லீம்கள் இருப்பா. நான் எப்போதும் போல் எல்லாருக்கும் விபூதி கொடுக்குற மாதிரி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நம்ம இந்து குழந்தைகள் எட்டுக்கும். மற்ற குழந்தைகள் கையில் வாங்கிட்டு வச்சுட்டு இருக்கும். எட்டுக்கலாமா வேணாமான்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த போய் வாத்தியார்ட்ட கேட்கும். வாத்தியார் போயிட்டுன்னு சொன்னோன்னு ஒரு ஓரமாக கையிலேருந்து கீழே கொட்டிட்டு போடுவா இல்லையா? அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி பாவித்து நான் வாழைப்பழத்தை பிரசாதமாக கொடுத்தேன் அப்படிங்கிற இன்னொரு ஆச்சரியம். அதாவது எல்லா மதத்தையும் சமமாக மதிக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? எந்த ஒரு மத கோட்பாடும் கெட்டு போயிடக்கூடாது. அந்த மதத்து சம்பிரதாயங்கள் எப்படி அந்தந்த குழந்தைகள் அந்த மதத்துக்கார நடக்குங்கிறது இதோட ஒரு பெரிய உதாரணம் நம்ம சொல்லவே முடியாது. பெரியவா இன்னொரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் தான் வெளியில் போய் அந்த மணிமாமா அந்த வாசல் காயல்காரங்கிறேன் அந்த வண்டி வந்து எந்த ஒரு வண்டி இருந்தது, அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் பேர் சொல்கிறான். 4 வேன் வந்தது அப்படின்னு. அப்போ தான் அவருக்கே தெரியும் கிறிஸ்டியன் ஸ்கூல் குழந்தைகள்னு. பெரியவாளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? உள்ள பெரியவா வெளியில் வந்து பார்க்கல. அந்த குழந்தைகள் யாரும் நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற என்ன ஏதுன்னு கேட்கல. எப்படி தெரியும் அவருக்கு? பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அவள் கிறிஸ்டியன் ஸ்கூல்லே வந்திருக்கா அப்படின்னு? ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் வருங்களேன். அதான் பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. நம்ம நம்மளை பெரியவாட்ட ஒப்படைச்சுடணும். ஒப்படைச்சிட்டா போதும், அவர் பார்த்துப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இப்போ இந்த சமயத்தில் சொல்லப்படுறேன். கிறிஸ்மஸ் வேறு இல்லை, இந்த கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்து கதையை சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட. நம்ம பெரியவா சின்ன வயசில் இருக்கும்போது திண்டிவனம் ஆற்காடு அமெரிக்கன் மிஷன் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார். அப்போ பைபிளில் நடந்த ஒரு போட்டியில் நம்ம மகாபெரியவா தான் முதல் பரிசு பெற்றார் அப்படிங்கிறது கூடுதல் தகவலாக அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த சிறு வயசிலேயே பைபிளையும் நன்று கற்றுணர்ந்தவர் தான் நம்ம பெரியவா. நேற்று கிறிஸ்மஸ் இல்லையா, அதனால் இந்த கதையை சொல்லும்போது இந்த கூடுதல் தகவலை தர உங்களுக்கு. பெரியவா கடைசி வரைக்குமே எம்மதமும் சம்மதமும் இருந்தவர். எம்மதமும் சம்மதமும் எல்லா அந்தந்த மத கோட்பாட்டை தாண்டி அந்தந்த மதக்காரர் வரக்கூடாது. அந்தந்த மதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை கடைபிடிச்சாலே போரும், இறைவன் ஒருவன் அப்படிங்கிறது தான் பெரியவாருடைய சித்தாந்தமாக இருந்திருக்கு. ஒரு சமயத்தில் ஒரு மிகப்பெரிய பாடல் கூட பெரியவாட்ட வந்து இந்து மதத்துக்கு மாறினதாக கேட்டப்ப பெரியவா சொல்லியிருக்கா, நீ ஏன்ப்பா என் மதத்துக்கு வரணும்? உங்கள் மதத்தில் இல்லாத எங்கள் மதத்தில் ஒன்றும் கிடையாது. உங்கள் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 5 வேளை தொழுகையை நீ நடத்து, அது போரும், நீனும் இறைவனை அடைவான்னு சொல்லியிருக்கார். பெரியவா நினச்சிருந்தா அந்த மிகப்பெரிய பாடலை இந்துவாக மாற்றிருக்க முடியும். ஆனால் அவர் செய்யலை. எதுக்காக செய்யணும்? சாட்சாத் பெரியவாதான் பரமேஸ்வரன் தான் பெரியவா. இதில் வேறு யாருக்கு எந்த ஒரு ஐயப்பாடோ சந்தேகமோ இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வாரம் மற்றொரு சிறப்பான அற்புதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர், ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.